எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம முகம் பொலிவாக பளபளப்பாக மாற எத்தனையோ லட்சம் சோப்புகள் இருக்குது, எத்தனையோ லட்சம் கிரீமுகள் நம்ம முகத்துக்கு இருக்குது. ஆனால் இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம கை விரல்கள் போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. இதை பல பேர் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நம்ம விரல்கள் மூலமாகவே நம்ம முகத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய மசாஜிங் மூலமாக நம்ம தோள்களில் முகத்தில் இருக்கக்கூடிய தோள்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களை அழுந்தப்பட்டு அதனால் இரத்த ஓட்டம் அதிகமாகி நம்மளோட முகத்தோட தோல் ஒரு பொலிவாகவும் பளபளப்பாகவும் மாறும். அதுதான் மெயின் திங். மற்ற கிரீமுகள் சோப்புகள்லாம் ரெண்டாம் பட்சம்தான். இன்னொரு விஷயம், நம்ம கண்களுக்கு கீழே வரக்கூடிய கருமை நிறமான தோள்கள், கண்களுக்கு கீழே பை மாதிரி வீக்கமாக கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பேக், ஐ பேக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், நம்ம தோலில் வரக்கூடிய சின்ன சின்ன மாறுபாடுகள், இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த ஃபேஷியல் மசாஜிங் டெக்னிக் ரொம்பவே உதவும். நாம் கொடுக்க ஃபேஷியல் மசாஜ்னால இன்னொரு அடிஷ்னல் 3 பெனிஃபிட் இருக்குங்க. என்னென்னா, நம்மளோட வயதாகும் போது நம்ம தோலில் வரக்கூடிய சுருக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வரும். வரவே வராதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேட்டாக வரும். அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பருக்கள், முகத்தில் வரக்கூடிய பிம்பிள்ஸு பருக்கள் வரத்துக்கான சாத்தியக்கூறுகளை நம்ம குறைக்கிறோம் நம்ம மசாஜிங் கொடுக்கறது மூலமாக. சைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு காற்று பைகள் நம்ம முகத்தில் இருக்குதுங்க. நம்ம மூக்குக்கு 2 சைடு இருக்குது, கண்ணுக்கு பின்பக்கம் இருக்குது, நெத்தியில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று பைகளை நம்மளால உணர முடியாது. ஆனால் இந்த மசாஜிங் கொடுக்கறது மூலமாக அந்த காற்று பைகளில் சேரக்கூடிய சளிகள், சைனஸ் தொந்தரவு, சைனசைட்டிஸ் சொல்லுவோம், அந்த சளிகள் பிரச்சனை கூட நம்ம ஃபேஷியல் மசாஜிங் கொடுக்கும்போது குறையும். ஸோ இந்த 3 சூப்பர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடிஷ்னலாக நம்ம முகத்துக்கு மசாஜ் கொடுக்கறது மூலமா நம்ம கைகளாலேயே நம்ம ஃபேஸுக்கு மசாஜிங் கொடுக்கலாம். இல்லைன்னா ஃபேஸ் ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த ரோலர் வச்சு நம்ம மசாஜிங் கொடுக்கும்போது நம்ம ஃபேஸ் முகம் பொலிவாகுது, பளபளப்பாகுது. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம முகத்தை பொலிவாக்க எப்படி நம்ம முகத்துக்கு மசாஜிங் கொடுக்கணும், நம்ம கை விரல்களை வச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் ஸ்டெப்பு, எப்பவுமே ஃபேஷியல் மசாஜிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கைகள் மூலமாக அழுக்கு நம்ம முகத்துக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. அதனால் நல்லா கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு வாஷ் பண்ணுங்க. அதே மாதிரி முகத்தையும் நல்லா சோப்பு போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாஜிங் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, நாம் கொஞ்சம் வளவளப்பு தன்மையை அதிகரிக்க மசாஜிங் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம தேங்காய் எண்ணெயோ இல்லைனா ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்துக்கிட்டு அதை நம்ம கைகளில் தடவிக்கிட்டு இந்த மசாஜிங் கொடுத்தோம்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். என்ன டாக்டர், நீங்கள் சோப்பு வேணாம் க்ரீம் வேணாம், நீங்கள் இப்போ அதையே திருப்பி யூஸ் பண்ண சொல்கிறீங்களேன்னு சொல்லாதீங்க. சோப்போட பர்பஸ் என்ன? கிருமிகளை அழிக்கிறது தான் சோப்போட பர்பஸே தவிர நம்மளோட முகத்தை பொலிவாக்குறது சோப்போட பர்பஸ் கிடையாது. அதே மாதிரி க்ரீமோட பர்பஸ் நம்ம முகத்தில் வளவளப்பு தன்மையை அதிகரிக்கிறதுக்காக தானே தவிர நம்ம முகத்தோட பளபளப்பு தன்மைக்காக இல்லை, வளவளப்பு தன்மைக்காக. மாய்ஸ்சரைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம முகத்தை உண்மையிலேயே பொலிவாக்கணும் அப்படிங்கும்போது இந்த க்ரீமை யூஸ் பண்ணி நம்ம கைகளில் தடவிக்கிட்டோ இல்லை முகத்தில் தடவிக்கிட்டு நம்ம மசாஜிங் பண்ணும்போது முகத்தோட பளபளப்பு அதிகமாகுங்கிறத பிடிச்சிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இப்போ மசாஜிங்குள்ளே போயிடுவோம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் நம்ம கொடுக்கக்கூடிய மசாஜிங் அப்படிங்கிறது ஒரு 20 to 30 செகண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வலதுபுறமா இந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட், இந்த வட்டமான அசைவை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ எதிர்ப்புறமா வட்ட அசைவை கொடுக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமாகவும் அந்த அசைவை கொடுக்கும்போது 20 to 30 செகண்ட் அந்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணும்போது நம்ம முகத்துக்கு மசாஜிங் கரெக்டாக கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம டெம்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நெற்றி பகுதியில் மசாஜிங் பண்ணுவோம். நல்லா நம்ம கை விரல் நுனியை வச்சு இந்த மாதிரி மசாஜிங் கொடுக்குறோம். 1 2 3 4 5 இதே மாதிரி 1 2 3 4 5ன்னு மசாஜிங் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி மசாஜிங் கொடுக்கறது ஃபஸ்ட்டு ஏன் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோன்னா, நம்மளுக்கு சாதாரணமாக தலைவலிகள் கூட வரும் இல்லையா? ஒரு நாள் முடிஞ்சு அன்றைக்கி வேலையை முடிஞ்சு சாயந்தரம் வரும்போது தலைவலி ஒரு மாதிரி இருக்கும், கண்ணுக்கு பின்னாடி வலி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மசாஜிங் நம்ம ஃபேஸ்க்கு கொடுத்து ரிலாக்ஸாக உட்காரும்போது தலைவலிகள் கூட குறையும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது. நான் என் கைகளில் ஆயிலோ முகத்தில் ஆயிலோ அப்ளை பண்ணல. வீடியோ எடுக்கும்போது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அப்ளை பண்ணல. அதனால் அந்த ஸ்மூத் மூவ்மெண்ட் உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் கையில் ஒரு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக அந்த மசாஜிங் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ செகண்டு சின் பகுதி, இந்த பகுதியிலிருந்து ரெண்டாவது மசாஜிங் ஆரம்பிக்கிறோம். அப்படியே நம்ம மசாஜிங் கொடுத்துக்கிட்டே போகிறோம். ஸோ இந்த மாதிரி மசாஜிங் சைட்லேருந்து சென்டர் பகுதியிலேருந்து ஆரம்பித்து சைடு பகுதி முழுக்க இப்படியே கொடுத்துக்கிட்டே போகிறோம். மேலே ஃபோர்ஹெட்னு சொல்லக்கூடிய நெற்றி பகுதி வரைக்கும் நம்ம மசாஜிங் கொடுத்துக்கிட்டே வரோம். கொடுத்துட்டு மறுபடியும் அப்படியே ஃப்ரீ, அப்படியே ரிலாக்ஸாக
அப்படியே கொண்டு வரீங்க. ஸோ அப்படியே ஸ்லைட் ஆகி வரும், அப்படியே வலிக்கிட்டு வரும் உங்கள் விரல்கள் நீங்கள் கையில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கும் போது இந்த மூமெண்ட்டில். இது ரெண்டாவது. அடுத்து மூணாவது மசாஜ், நம்மளோட மோதிர விரல்கள் ரிங் ஃபிங்கர் வச்சு நம்மளோட ஐப்ரோ பகுதி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கண் புருவத்துக்கு மேலே ஒரு மசாஜிங் இப்படி கொடுத்துட்டு வரீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சென்டரில் ஆரம்பித்து சைடில் கொடுத்துட்டு வரீங்க கண் புருவத்துக்கு மேலே. அதே மாதிரி கண் புருவத்துக்கு கீழேயும் இதே மாதிரி மசாஜிங் கொடுங்க. ஆக்சுவலாக கண் புருவத்துக்கு கீழே இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு சைனஸ் இருக்குது, ஒரு காற்றுப்பை உள்ளார இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு லைட் அழுத்தத்தை கொடுத்து இப்படி கொண்டு வாங்க. அதே மாதிரி ஃப்ரண்டர் இங்கேயுமே ஒரு சைனஸ் இருக்குது. ஸோ இங்கேயுமே ஒரு அழுத்தத்தை கொடுத்து பின்னாடி கொண்டு வாங்க. ஸோ இது மூணாவது மசாஜிங். அடுத்து நாலாவது மசாஜிங், நம்மளோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் வச்சு நம்ம லைட்டாக பிஞ்சிங், லைட்டாக கிள்றோன்னா ரொம்ப வலிக்கிற மாதிரி இல்லை, லைட்டாக இந்த புருவத்தை அவுட்டர்லேருந்து இன்னருக்கு கிள்ளிக்கிட்டே வரும் சென்டர் வரைக்கும் வந்து கிள்ளிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பிஞ்சிங் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இது வந்து நாலாவது புருவ மசாஜ். இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணுங்கள். அடுத்து அஞ்சாவது, நம்ம 3 விரல்கள் 2 கையிலையும் இருக்கக்கூடிய இந்த 3 விரல்களையும் ஃபஸ்ட்டு சென்டரில் நம்ம 2 புருவத்துக்கும் இடையில ஒரு ப்ரெஷர் கொடுத்து அழுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளைட் பண்ணி அப்படியே வலிக்கிட்டே போய் மேலே இந்த முன்னெற்றிக்கு அப்படியே நேராக வலிக்கிட்டே போய் அதுக்கப்புறம் டெம்பிள்ஸ் பகுதியும் சொல்லக்கூடிய நம்ம தலையோட சைடுக்கு நம்ம விரல்களை இப்படி அழுத்தம் கொடுத்து இப்படி சைடுக்கு கொண்டு வாங்க. இது 5வது மசாஜ். அடுத்து 6வது, நம்மளோட புருவ மத்தியில் நல்லாவே ஃபேமாக நல்லா ஒரு அழுத்தத்தை கொடுங்க. அழுத்தத்தை கொடுத்து வலது பக்கம் 5 வாட்டி ப்ரெஷர் கொடுங்க. அதே மாதிரி இடது பக்கம் 5 வாட்டி ப்ரெஷர் கொடுங்க. இந்த மாதிரி மூமெண்ட் கொடுங்க. ஸோ இது 6வது. அடுத்து 7வது, நம்மளோட ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் இது ரெண்டையும் வச்சு நாம் வந்து நம்மளோட முகத்தோட நடு பகுதியிலேருந்து நம்ம அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே வரோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல சைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு முக்கியமான சைனஸ் இருக்குது, மேக்ஸிலரி சைனஸ்னு. ஸோ இந்த இடத்துல அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே வரோம். ஸோ இந்த மாதிரி அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே நம்ம காது பகுதி வரைக்கும் வரோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம லைட்டாக அழுத்தத்தை கொடுங்க. லைட்டாக அழுத்தத்தை கொடுத்துட்டு டெம்பிள் பகுதி இந்த முன்மண்டை வரைக்கும் நம்ம இந்த அழுத்தத்தை கொடுக்குறோம். இது 7வது எக்ஸசைஸு. முக்கியமான எக்ஸசைஸு. நம்ம சைனஸ் தொந்தரவும் குறையும், முகமும் பளபளப்பாகும். மூக்குக்கு சைட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே வரைக்கும் வாங்க. அடுத்து 8வது, மறுபடியும் வந்து நம்மளோட தம்ப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் நம்ம கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் வச்சு சின் பகுதியிலேருந்து அழுத்தம் இப்போது கிள்ற மாதிரி முதல்ல நம்ம புருவத்தில் பண்ணோம் இல்லையா, அதே விஷயத்தை இப்போ நம்ம இங்கே பண்ணுறோம். சின் பகுதியிலேருந்து அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே வாங்க. அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே அப்படியே சைடில் நம்ம காது இயர் லோப் இந்த காது வரைக்கும் காது மடல்கள் வரைக்கும் நம்ம இந்த அழுத்தத்தை கொடுக்குறோம். ஸோ இதுதான் 8வது ஃபேஷியல் மசாஜ். இந்த கார்னர்லலாம் நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து தான் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், தசைகளோட அட்டாச்மெண்ட்ஸுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஏரியாக்களை நம்ம கரெக்டாக குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9வது மசாஜ், இந்த இயர் லோப் காது மடல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியா, இந்த 2 ஏரியாவும் ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த இடத்துலையும் வந்து நிறைய தசைகள் வந்து அட்டாச்மெண்ட் இருக்குது. அதனால் இந்த தசைகளோட அட்டாச்மெண்ட் பகுதியை வந்து நம்ம சர்க்குலர் மோஷனில் வந்து, அதாவது இப்படி வட்ட வடிவத்தில் நம்ம மசாஜிங் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்கள் 2 பக்கமும். 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு ஃபஸ்ட்டு முன்னாடி பண்ணேன், மறுபடியும் இப்போ பின்னாடி பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் 9வது மசாஜ். இந்த காது மடல்களுக்கு கீழே இருக்க பகுதியில் நம்ம கொடுக்க வேண்டிய மசாஜ். லாஸ்ட்டு ஃபைனல் மசாஜ் ஃபேஷியல் மசாஜ். மறுபடியும் நம்ம ஃபிங்கர் டிப்ஸ் தான் இதை வச்சு மறுபடியும் ஒரு தடவை இந்த கண் புருவத்துக்கு கீழே மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி கிளைட் பண்ணுங்கள். கிளைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோல் ஃபேஸுமே வந்து உங்கள் கைகளோட விரல்களோட டிப்பை வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட் மசாஜிங் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஹோல் ஃபேஸுமே இந்த மாதிரி மசாஜிங் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். நம்ம முகத்தோட பொலிவு பளபளப்பு அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஃபேஷியல் மசாஜ். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பேஸ் க்ரீமு அந்த க்ரீமு இந்த க்ரீமுன்னு மேக்கப் போடுறத விட ரெகுலராக நம்ம ஃபேஷியல் மசாஜ் பண்ணலாம்.
ஃபங்க்ஷன் வரும்போது மட்டும் அந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் மேக்கப் போடலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு முகத்தோட ஆரோக்கியத்தையும் அழகையும் எல்லாரும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உபயோகமான வீடியோக்கள் அடுத்தடுத்து பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.